AK64 படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ண போகிறதே இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த அப்டேட் என்னவா இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் AK64ஓட அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேல்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நிறைய டேரக்டர்ஸ் படம் பண்ணுறாங்க. மொத்தம் 10 படங்கள் கிட்டே இருக்குது. இந்த படங்கள்லாம் 2025லேருந்து 2027 வரைக்கும் ரிலீஸ் ஆக போகுது. எந்தெந்த டேரக்டர்ஸ்னால் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், சுந்தர்சி அப்படின்னு நிறைய டேரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க. இந்த வேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மெகா பிளாக் பஸ்டர் மூவியெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இதே முரளி படத்துலேருந்து இப்போ நட்டி நடராஜோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா, எஸ் தமன் அண்ட் கயடலோகர் லீடாக நடிக்கிறாங்க. படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ராஷ்மிகா மந்தனாவோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் மைசா. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மொத்தம் 5 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் பம்ப். இந்த படத்துலேருந்து டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் ஷாயாரா. இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை திங்க் ஸ்டுடியோஸ் வாங்கிக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஹிந்தி லாங்குவேஜில் ஜூலை 18 கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் ஆல்ஃபா. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸையும் திக் ஸ்டுடியோஸ் வாங்கியிருக்கதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் இந்த டிசம்பர் 25 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபீனிக்ஸ் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி மகன் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. விமல் நடிக்கிற நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபஸ்ட்டு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் கலாட்டா ஃபேமிலி. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விமல், தம்பிராமையா லீடாக நடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா 10 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு கில்லர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக பிரித்தி அஸ்ரானி லீடாக நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்ற ஒரு 18+ தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் மட்டும் இப்போ ஆஹா தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸ்குவிட் கேமோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ்னு மொத்தம் 6 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் சீரிஸ். 23 அப்படின்ற ஒரு கன்னட த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கன்னட லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இப்போ இல்லை. மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட OTT அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை டென்ட் கோட்டால் இந்த ஜூலை 4 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆகும். AR அப்படின்ற ஒரு கன்னட மூவியை பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது டேரக்ட் OTT ப்ரீமியர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 3ஆம் தேதி வின் அப்படின்ற OTT பிளாட்ஃபார்மில் ப்ரீமியர் ஆகுது. மாமன் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ZEE5லையும் ஜீ தமிழ்லையும் கூடிய சீக்கிரம் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.